2ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் பயிற்சி 1.2ல் 1வது கணக்கில் 2வது சப்டிவிஷன் ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அந்த அணிக்கு சிற்றணிக்கோவை பயன்படுத்தி அணித்தரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த அணித்தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துக்கூடிய இந்த அணியை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு -1 3 4 -7 3 -4. சரி, இதில் இப்போ நமக்கு இந்த அணிக்கு வரிசை சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? முதல்ல R1 இது முதல் நிரை, இது ரெண்டாவது நிரை, இது மூணாவது நிரை. நிறைனா என்ன? -1 3 ஒரு நிரை, அது R1 சொல்கிறோம் முதல் நிரை. 4 -7ன்றது இரண்டாவது நிரை, 3 -4ன்றது மூன்றாவது நிரை. சரி, நிறை பார்க்கும்போது 3 இருக்குது. நிரல் பார்த்தா மேலேருந்து கீழே -1 4 3 இது ஒரு நிரல், இது ஒரு நிரல். அப்போ மொத்தம் 2 நிரல் இருக்குது. அப்படின்னா இதோட வரிசை என்னவாக இருக்கும்? 3 நிறைகள் 2 நிரல்கள். அப்போது 3/2ன்ற வரிசை உடைய ஒரு அணி இது. அதனால் இதனுடைய தரம், அணித்தரம், இந்த ரோன்னு சிம்பிள் சொல்லுவோம். இது மாதிரி போகிறதுக்கு பேர் என்னது? ரோ ஆஃப் ஏனா ஏயின் அணித்தரம். ஏயின் அணித்தரம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப், இது எம்ஐ என்னன்னா மினிமம் குறைஞ்சதுன்னு அர்த்தம், 3,2. இது என்ன 3,2? இந்த 3 என்பது நிறைகளின் எண்ணிக்கையை குறிக்கும், 2 என்பது நிரல்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது ஒரு செவ்வக அணி கொடுக்கும்போது அந்த அணியினுடைய அணித்தரம் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நிறைகளின் எண்ணிக்கை நிரல்களின் எண்ணிக்கையில் எது குறைவோ அதுக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு, இதில் குறைவானது எது? மினிமம்னா 3/2 எது குறைவுன்னு அர்த்தம். 3/2 குறைவானது எது? 2. அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட ஏன்ற அணிக்கான தரம் எப்படி இருக்கலாம்? 2ஆக இருக்கலாம் அல்லது 2ஐ விட குறைவாக இருக்கலாம். சரியா? அப்போது இந்த இதில் எப்படி 2ஐ விட குறைவாக இருக்குமா இருக்காதான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2ஆக இருக்குமா 2ஐ விட குறைவாக இருக்குமான்றது கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இந்த 3/2 வரிசையிலேருந்து 3/2 அணி வரிசை இருக்கக்கூடியது நம்ம சில உப அணிகளை கண்டுபிடிக்கணும். இந்த உப அணிகள் அப்படின்றது எப்படி கிடைக்கும்னா நிறைகளையோ நிரல்களையோ நீக்கினா கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குது? நிறை தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த அணியை பொறுத்த வரைக்கும் உப அணி கண்டுபிடித்து நிறைகளை நீக்கணும். சரியா? நிரல்களை நீக்க முடியாது. ஏன்னா 2ன்றதுனால 2ன்ற இது அணித்தரம் 2 விட குறைவாக இருக்குன்றதுனால நிரல் நீக்கக்கூடாது. எதை நீக்கணும்? நிறைய நீக்கணும். சரியா? இப்போ இதுலேருந்து எத்தனை உப அணிகள் கிடைக்கும் பாருங்கள். உப அணிகள்ன்றது என்னென்ன? இப்போ உதாரணத்துக்கு நம்ம R1 நீக்கலாம். R1 நீக்கினா R2வும் R3 மட்டும் இருக்கும். அப்போ அது ஒரு உப அணி இல்லையா? என்ன உப அணிகள் பாருங்கள். உப அணி இது இந்த ஒரு கணக்கு போட்டால் போதும், அதெல்லாம் தெரியும். உப அணிகள் என்ன? முதல்ல எதை நீக்கிறோம்? R1 நீக்கிறோம். அப்போது 4 -7 3 -4 ஒரு உப அணி. சரியா? ஏன்னா உப அணி என்பது சில நிறைகளையும் நிரல்களையும் நீக்குவதால் கிடைக்கின்ற அணிக்கு பேர் உப அணிகள்னு சொல்கிறோம். அதனால் சரி, R2 நீக்கலாம். R2 நீக்கினா எது இருக்கும்? 4 -7 நீக்கிட்டிங்கன்னா R1ம் R3 மட்டும் இருக்கும். அப்போ இன்னொரு உப அணி என்ன? -1 3 3 -4. சரி, அதுக்கப்புறம் R3 நீக்கலாம். R3 நீக்கினீங்கன்னா இந்த 3 -4 நீக்கிட்டோம்னா மீதி இது மட்டும் இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும். அப்போது அது என்னது? -1 3 4 -7. அப்போ இந்த அணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 3 உப அணிகள். ஏன்னா அதிகபட்சம் 2/2 வரிசை உள்ள உப அணி தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே தரம் 2ன்றதுனால அதிகபட்சமாக நம்ம 2/2 வரிசை உள்ள உப அணிகள் தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் 3 உப அணிகள் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இந்த உப அணிகளை நம்ம என்னவா மாற்றணும்னா சிற்றணிக்கோவைகளாக மாற்றணும். அது என்ன சிற்றணிக்கோவைன்றது? இந்த அணியை என்ன எழுதினா போதும்? சிற்றணிக்கோவைகள். இந்த அணிகளை அணிக்கோவைகளாக மாற்றினா போதும். இப்போ 4 -7 3 -4 இது ஒரு சிற்றணிக்கோவை இந்த அணிக்கு. அதே மாதிரி இந்த சிற்றணிக்கோவை என்ன? -1 3 3 -4. சரியா? அடுத்த சிற்றணிக்கோவை என்ன இருக்கும்? -1 3 4 -7. அப்போ மொத்தம் 3 உப அணிகளுக்கு 3 சிற்றணிக்கோவைகள் இருக்குது. இப்போ நமக்கு இந்த சிற்றணிக்கோவை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஒரு உதாரணத்துக்காக நம்ம முதல் கணக்குனால இதை நம்ம போட்டு காமிக்கிறோம். இது என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு உப அணியை கண்டுபிடிக்கணும். அந்த உப அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது இந்த 3ல் எது வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த முதல் இது எடுத்தோம்னா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன இது வந்து இந்த -1 3 4 -7 எடுத்துக்கலாம் இல்லையா? -1 3 4 -7 எடுத்தோம்னா அல்லது எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல உப-அணியை எடுத்துக்கலாம். 4 -7 3 -4 என்ற உப அணியை கருதுக அல்லது எடுத்துக்கொள்க அப்படின்னு எழுதலாம். சரியா? இதுக்கு இது வரிசை என்ன 2/2. அப்போ தான் இந்த இது தரம் என்னவாக இருக்கும்? 2 சமமாகவும் 2 விட குறைவாக இருக்கும். முன்ன கணக்கு நம்ம போட்டிருக்கிறோம். சரி, இதுக்கு அணிக்கோவை மதிப்பு போடலாம். 4 -7 3 -4. இந்த அணிக்கோவை எப்படி விரிவுபடுத்தணும்? முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் 4 × -4 -16. முதன்மை மூலைவிட்டத்தில் வர உறுப்புகளை பெருக்கும்போது குறிகளை ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே போட்டுக்கணும். சரியா? அடுத்த மூலைவிட்ட உறுப்புகள் 3 -7 -21. இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச -16 வந்து கழிக்கணும். இது பாருங்கள், இது ஒரு மைனஸு, கழிக்கிறதுனால ஒரு மைனஸ், ரெண்டு சேர்ந்து என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக வரும். அப்போ +21 சமம் எவ்வளோ? 5. இந்த 5 என்பதற்கு சமம் கிடையாது, 0க்கு சமம் கிடையாது. அப்போது இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு அணிக்கோவையினுடைய மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால், சரியா, நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2/2 மேட்ரிக்ஸ் தான் எல்லாமே உபநிகள்லாம். அதனால் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். சரியா? அணிக்கோவை மதிப்பு ஈக்குவல் டு 0 இருந்தால் தரம் வந்து என்னவாக இருக்கும்? 2ஐ விட குறைவாக இருக்கும். இதுதான் ரூல். இப்போ இங்கே வந்து நம்ம என்னென்னா தரம் வந்து 2 விட குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ 2ஆக இருக்குமா 2 விட குறைவாக இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு 2 வரிசையில் ஒரு உப-அணியை எடுத்துக்கிட்டோம். அந்த உப-அணிக்கு நம்ம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அணிக்கோவை மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அப்போ இந்த 2 ரூல் எந்த ரூல் பொருந்தும்? நமக்கு முதல் விதி தான் பொருந்தும். டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 என்ற விதி தான் பொருந்தும். டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த அணியினுடைய தரம் என்னவாக இருக்கும்? கொடுக்கப்பட்ட அணியின் தரம் வந்து 2ஆக இருக்கும். therefore ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். சரியா? இதுதான் வந்து இது. இப்போ சரி, நம்ம உப-அணி தான் எடுத்துருக்கோமே, எல்லா உப-அணிக்கும் இந்த மாதிரி அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்குமா அப்படின்னா தேவையில்லை. எத்தனை உப-அணிகள் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு உப-அணிக்கு ஏதாவது ஒரு உப-அணி வந்து நாட் ஈக்குவல், அந்த உப-அணிக்கு நம்ம சிற்றணிக்கோவை கண்டுபிடிக்கும் போது, சிற்றணிக்கோவைனா அணிக்கோவை, அந்த மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா போதும். சரியா? எல்லாத்துக்கும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்துக்குமே இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது இங்கே. ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உப-அணி கண்டுபிடிக்கும் போது எல்லா உப-அணியுடைய சிற்றணிக்கோவைகளும் கூட 0 ஆகலாம். ஏதாவது ஒன்று மட்டும் 0 இருந்தால் கூட போதும். உப-அணிகள் எல்லாமே 0 வந்துட்டு சிற்றணிக்கோவையெல்லாம் மதிப்புகள்லாம் 0வே வருது, ஆனால் ஒன்று மட்டும் 0 வரல அப்படின்னா கூட போதும். அது அப்போ கூட அந்த தரம் என்னவாக தான் இருக்கும்? 2ஆக தான் இருக்கும்.